சொன்ன கேட்டியா நீ? இந்த பணம்னா வேணும், உனக்கு வேட்டு சட்டை வேணும், போட்டு இந்த வாட்சி வேணும்னா நான் சொல்ற மாதிரி நிக்க. நீங்க என்ன சொல்லி நான் என்ன கேட்கணும்? இந்த பிள்ளை மாதிரி திறமையா நீ ஆடி ஜெயிச்சிட்டீன்னா இந்த பணத்தையும் வாங்கிக்க, நீ எனக்கு கொடுத்த வாட்சி இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ வாங்கிக்க. அது ஒண்ணுதான். அப்பனா போட்டி போட்டு ஆடணும்னா காலையில திருப்பி கொடுத்துருவியா? அப்படியா? சரி, போட்டி போட்டு ஆடி பார்ப்போம். அப்படியா? முடியுமாடா? தோத்துட்டே திரும்ப இறங்குவாங்க. நீ தோத்துட்டா இருக்கிற சாவல பூரா நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. ஏமா உனக்கு பிரச்சனை இல்லையா? ஆடிட்டாரா? ஏப்பா அவனா ஆடிட்டு கிடக்க. அம்மா அவர் ஆடுற பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. இருக்க சாமான் போயிரும் போல. நானும் ஆடணுமா? ஏறுமா அவனை காட்டு சிறப்பாடி இந்த ஊர்ல கைத்தட்டு வாங்கணும் பாணி. அண்ணனுக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன? இவனை காட்டு நீ ஜெயிக்கணும் இன்னைக்கு இந்த மேடையில. அண்ணே, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா? முழுமையா நம்பிட்டேன். இல்ல உங்க மேல இந்த ஊரே நம்பிக்கை வச்சு உங்களுக்காண்டி நாடகம் வச்சு தேதியவே மாத்தி உங்களுக்காண்டி மாத்தி தேதி வச்சு உங்களை நம்புறப்ப நீங்க என்னைய நம்புறது பெரிய விஷயம். காரணம் உன் பெட்டிய காலையில நொறுக்காம விட மாட்டேன். ஏமா? ஆமா, அந்த ஆள் வாட்டுக்கு ஆடி நான் ஆடி மண்டையிலேயே பொழந்துட்டு போக நீ நோகாம காசு வாங்கிட்டு போயிருவேன். நான்ல போய் கட்டு போட்டு தெரியும். அப்படி பேசாத, மேடைக்கு வந்துட்டேன், நீ தான் சிங்கம்டா. அப்ப நம்மளுக்கு இப்போ ஒத்து வருமா? வேகமா போவோம். மாங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு. அந்த தாய்மார்களை கைத்தட்டினாதான் என்ன தப்புன்னு வந்து ஒரு ஆம்பளை எப்படி வேணாலும் ஆடினான். ஆனா அதுக்கு ஈடு கொடுத்து ஆடுறது யாருன்னா மணிமேல ஒரு ஆளுங்க. தாய்மார்கள்லாம் கட்டுப்பாடா இருக்காங்க. இல்ல அப்படி இருக்கும். ஆம்பளை எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க, நம்ம கத்தக்கூடாதுன்னு உட்காந்துருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, இதான் பெண்கள். அதுக்காண்டி நீங்க தட்டாம இருந்தீங்கன்னா கேவலமா பேசுவாங்க. ஊசி பேச்சு வர்றது யார் தெரியுமா? ஆண்கள். நம்மளுக்கு அப்படியே சுறுசுறுப்பா கொடுக்குறது பாரு. நீயே செய்து போற இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா? ஆம்பளையே கை தட்டி விசில் அடிக்கிறாங்க. எங்க பெண்கள் பூரா நம்ம இதத்தை காப்பாத்துறதுக்காண்டி கொஞ்சம் குழவை போடுங்க பாப்போம். சூப்பர். பக்கத்துல ஏதோ ஆண்ட கத்துது. ஏய், குழவை போடுறாங்கயா, தெரியுதா? குழவை போட சொல்லுங்க. எந்த வகையிலயும் ஆணுக்கு பெண் குறைஞ்ச ஆள் இல்ல. குழவை போட சொல்லுங்க. எங்க குழவை போடுங்கடா. சூப்பர். பேசாம இருங்கடா, தூங்கி. இப்ப நம்மளுக்கு என்ன குழவை போட தெரியாதா? ஆமா, குழவை போடுவோமா? மாப்பிள்ள வாங்க.
எனக்கு வராது. ஆமா வராது, மித்த நேரத்துல வரும், இப்ப வராது. புரியா? மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே, மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே. நானும் செய்யணுமா? இதை காட்டிலும் இதை காட்டிலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாவே செய்வோம். என்னைக்குமே நீ வித்தியாசம் தானே. பூத்து பூத்து கொடுக்குதடி பூவு, உன்னை பார்த்து பார்த்து மனசுக்குள்ளே நோவு. பூத்து பூத்து கொடுக்குதடி பூவு, அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. சுத்தாலந்தா முதல் சுத்தாலந்தா ஒரு மச்சாலந்தா வைக்காமலே மச்சாலந்தா மச்சாலந்தா. பூத்து பூத்து கொடுக்குதடி பூவு, அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. என்னம்மா இந்த குழந்தை அழுகுது. நீ குழந்தைய இருக்கச்சே உட்ரோஸ் வாட்டி இப்படிதான் கொடுத்தா. சரி, எப்படி குழந்தை ஒழுங்காடுமா? உனக்கு தேவையா நீ போடாங்கிட்டு. இதான் சைமன் சந்தர்ப்பம்னு அதையே பார்க்கணும். ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. மகளா வண்டி வண்டிகளா மதுரையில வண்டிய தள்ளுகளா. ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ. அப்புறம் ஓடிட்டான். நினைச்சேன் வேணாம் தான் இந்த பிள்ளை வேணாம்னு சொல்றேன் கேட்கறானே. எது செஞ்சாலும் பாதுகாப்படதான் அப்ப பாதுகாப்பா செய்யறது சரி. உனக்கு என்ன ஓதமா? அப்படிலாம் இல்லைங்க. சரி அசிங்கமா இருக்க அதிகமா இருக்கா? சரி அந்த பிள்ளை இப்படி தரையில நம்ம மண்டு மண்டு நடிச்சு ஆடுறாமா. செத்தா என் மாப்பிள்ளை மேடல் தான் செத்துப்போம். பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே, பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே. இப்ப கொஞ்சம் வேகமா வேற வேகமா போவோமா? மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம்
மாறி முத்து மாறி நல்லா பெண்ணாக்க மாறி உண்மையிலுமே இந்த அளவுக்கு சிறப்பாக இங்கே வந்திருக்கும் மாப்பிள்ளை சூரிய அவர்களுக்கும் அன்பு சகோதரி மணிமேலை அவர்களுக்கும் இருவரும் சார்பாக எல்லாம் ஜோர அவர் கைத்தட்டு போதும். ஏன்னா கால நேரத்தில் நம்ம அனுசரிக்கணும். அவங்களுக்கு முழு திறமையை காட்டிட்டாங்க. எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கும்
அன்பு தாய்மார்களுக்கும் ஏடா மாப்பிள்ள மறக்கிற அன்பு தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் இருவரையும் இந்த அளவுக்கு சித்திரவதை செய்த எவன்டாவன் டிஎம்ஏ அருண் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு விளக்கு நல்ல சுடர் விட்டு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். பொதுவாக நானும் மணிமேகலை வந்துட்டோம்னா எங்கள் 2 பேர்த்தையும் ஊசி பேத்தி விட்டுட்டு அவர் கமக்கமாக உட்காந்துக்குவார். ஆனால் எங்கள் திறமை எந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வரதுக்கு காரணம் அன்பு மாமா டிஎம்ஏ அருண் அவர்கள் தான். அவர்களுக்கு மனமார்ந்த இல்லை நன்றி. இன்னொன்று நான் என்னதான் உட்காந்துக்கிட்டு சொல்லுவேன் இப்படியாரு அப்படியா நான் ஆடுறவங்களுக்கு தான் அதோட வேதனை காலையில போய் கக்கூசில் உட்காந்தா வர மாட்டேங்குது. என்னதுமா சாணிங்க பாப்பா மணிமேகலை, நீ எப்ப இப்படி காலை விரிச்சு ஆடியோ அப்பவே மனசு மாறிடுச்சு. என்ன இப்ப நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இங்க விரிக்க வேணா அங்க வந்து என்கிட்ட விரிங்கிறியா? மாற்றி விரிச்சு ஆடுவோம். காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலை பத்தி நான் ஒண்ணும் நினைக்கிற மாதிரி எங்க ஊரு காதலை பத்தி என்ன நினைக்கிற? அது உங்க ஊரு காதல் போல ஆழம் இல்லையே. ஆழம் என்ன என்ன? அது என் பேண்ட்டுக்குள்ள இருக்கு, பேசாம கடங்கையா. உண்மையை சொல்ற பொம்பளை பிள்ளை நீ ஒருத்தி தான்டா. ஐ லைக் இட். காதெல்லாம் வெறுத்து 5 வருஷத்துக்கு மேல